Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜவ்வரிசில ரொம்ப பஞ்சு போல நல்லா சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ரஸ்மலாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம பன்னீர் பிசைஞ்சு அதுக்கு அப்புறமா நம்ம பால் காய வச்சு அதில எல்லாம் போட்டு பண்ணனும் அப்படிங்கற அதிகமான ப்ரொசீஜர் நமக்கு தேவைப்படாது. இன்ஸ்டன்ட்டா 10 நிமிஷத்துல குயிக்கா வந்து பண்ணி முடிச்சிடலாம். முக்கியமா பாத்தீங்க அப்படினா weight increase ஆகணும் அப்படிங்கறவங்க கண்டிப்பா இது வந்து எடுத்துக்கலாம். So கண்டிப்பா குழந்தைகளுக்காகட்டும் நீங்க weight போடல அப்படினு இருக்கிற பட்சத்துல நீங்க இத வந்து பிரேக்பாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணா கொடுத்துக்கலாம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாம டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படினா மாவு ஜவ்வரிசி. நீங்க நைலான் ஜவ்வரிசி இருந்துச்சு அப்படினா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இத வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இல்ல தூசி அழுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படினா நமக்கு ரிமூவ் ஆகிரும். இப்போ நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும். இப்போ இது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிருச்சு. நல்லா வந்து நமக்கு ஊறி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். ரொம்ப அதிகமா தண்ணி சேத்தற வேண்டாம். அப்புறமா நல்ல கொலகொலன்னு ஆயிரும். அதனால இது மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேத்துறீங்க. இப்போ இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து sugar ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பால் பவுடர் இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து 2ல இருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து பால் பவுடர் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் இது வந்து ஒரு 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் போல நம்ம வந்து ஊத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து பண்ணும்போது அந்த ரசமலாய் அந்த சாகோ ரசமலாய் வந்து நமக்கு ரொம்ப பஞ்சு போல நல்ல டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். நம்ம நார்மலா sugar மட்டும் போட்டு நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படினா கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து பால் பவுடர் இருந்துச்சு அப்படினா அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இன் கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரன்னியா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு நீங்க கடாயில போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தீங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். தண்ணி அதிகமாயிருச்சு அப்படிங்கற பட்சத்துல இப்போ வந்து இந்த மாதிரி சின்னதா நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கையில வந்து உருட்ட வரல நல்ல பசை மாதிரி ஒட்டுது அப்படினா நீங்க வந்து கொஞ்சமா தண்ணி கையில நனைச்சிட்டு அதுக்கு அப்புறமா உருண்டையா பிடிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதே மாதிரி குட்டியா நம்ம பால்ஸ் உருட்டி எடுத்து மாத்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில சரியா 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் பால் சேர்த்துட்டேன். இது கூட 1 கப் போல தண்ணி நல்லா அலசிட்டு ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நம்ம வந்து பால் எல்லாமே பிடிச்சு வச்சிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ்க்கு நான் வந்து பால் மாதிரி பிடிச்சு எடுத்துர்க்கேன். இப்போ பால் வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு 5 போல ஏலக்காவை நல்லா தட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்ல ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படினா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதல ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஜவ்வரிசி உருண்டைகளை உள்ள வந்து போட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பால் வந்து கண்டிப்பா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்க அப்படினா ஒண்ணா ஜவ்வரிசி வந்து இலகி வர ஆரம்பிக்கும். அதாவது பால் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். உருண்டைகளா நமக்கு கிடைக்காது. சோ பால் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜவ்வரிசி உருண்டைகளை உள்ள போட்டுறலாம். போட்டுட்டு பாத்தீங்க அப்படினா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா கொதிக்க வச்சு காய வச்சு எடுக்கணும். போட்ட உடனே நம்ம வந்து mix பண்ணிர கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதல வந்து சுகருக்காக நான் வந்து கண்டென்ஸ் மில்க் தான் ஊத்திருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன். நீங்க வந்து தேவைப்பட்டா sugar மட்டுமே போட்டுக்கலாம். அதாவது சீனி மட்டுமே வந்து போட்டுக்கலாம். இல்ல நாட்டு சர்க்கரை போடலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த sugar வேணா இந்த டைம்ல ஊத்திக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு sugarness கொடுக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல நார்மல் சர்க்கரை வந்து போட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க கண்டென்ஸ் மில்க் மட்டுமே ஊத்தி கூட பண்ணலாம். அது இன்னும் நல்ல கிரீமியா டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா நமக்கு வந்து தெரியணும். அந்த சாகோ உருண்டைகள் எல்லாமே ஜவ்வரிசி உருண்டைகள் இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா நட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்சமான எந்த நட்ஸ் வேணா இந்த டைம்ல போட்டுக்கலாம். இப்போ அவ்வளவுதான். இது வந்து நீங்க சூடாவும் சாப்பிடலாம். இல்ல அப்படினா சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு கூட எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. முக்கியமா weight போடாத குழந்தைகளுக்கு தாராளமா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செய்யிறதும் பாத்தீங்க அப்படினா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை.